ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாகும்படியும் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழும்படியும் செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா என்னை தொட சொன்னேன். என் உருவத்தை தொட்ட இந்த நிமிஷம்ல இருந்து உன் வாழ்க்கையே அழகானதா, அற்புதமானதா, மகிழ்ச்சிக்குரியதாக மாறப்போகுது. கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்கும். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் நிதானமா நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோ. உன் பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் நடந்தாலும் நீ ஒருபோதும் பொறுமை இழந்துடாதே. என் மேல நம்பிக்கையோட இருக்கிற உனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரதா செய்யும். ஆனா எந்த அளவுக்கு நீ சோதனைகளை தாண்டி சமாளிச்சு தாங்கிக்கிட்டு கடந்து வர்றியோ அந்த அளவுக்கு அத்தனையும் தலைகீழா மாறி அப்படியே உனக்கு சாதகமான நன்மை செய்யும் விதத்தில் மாற்றிவிடும். ஏன்னா இந்த வராகி அம்மாவே அற்புதம் செய்பவள் தானே. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில மட்டும் அற்புதம் செய்யாம உன்னை கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் இப்போதே உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் தான் உன் வருங்கால வாழ்க்கையவே உருவாக்குது. இந்த நிகழ்காலத்துல நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் வருங்காலத்தை அப்படியே மாத்திடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்கிற விஷயங்களை எல்லாம் ரொம்ப கவனமா பார்த்து செய்யி. நீ எதை பத்தி அதிகமா சிந்திக்கிறியோ அல்ல எந்த விஷயத்தில் அதிகமா கவனம் செலுத்துறியோ அப்படிதான் உன் வாழ்க்கை அமையும். அதனால இந்த நிகழ்காலத்துல எப்போதும் நல்லதையே யோசிச்சுக்கிட்டு நல்ல சிந்தனைகளோட எல்லாருக்கும் நீ நன்மையை செஞ்சினா உன் வருங்காலம் வசந்தாகாலமாக மாறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. இன்னைக்கு உன் மனசு பக்குவமான நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த நிலைமையில அடுத்தவங்க செஞ்ச துன்பத்தை நினைச்சு அவர்களை தண்டிக்கிறதுக்கு உன் மனசுக்கு எண்ணங்கள் வரலாம். என்னதான் பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும், என்னதான் நீ பொறுமையா எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போனாலும், சில நேரங்கள்ல சில விஷயங்களை மனிதர்கள் சில பேர் செய்யும் போது அது உனக்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் கூட உண்டு பண்ணுதுன்றது எனக்கு தெரியும். அவங்களை எப்படியாவது பழி வாங்கிடலாமான்ற எண்ணம் வந்தாலும் நீ அதை கவனமாக தவிர்த்து விட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களை தவிர்த்து விட்டு அவங்களுக்கு உரிய தண்டனையை என் வராகி அம்மா கொடுப்பாங்கன்னு என் மேல அந்த பாரத்தை போட்டு விடு. நீ எப்பவுமே உன் மனசை அமைதியா வச்சுக்கோ. யாரை பார்த்தும் பொறாமப்படாம, அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோன்னு அடுத்தவங்களை பார்த்து நல்லா இருக்கட்டும் நன. உன்னை விட நல்லா வாழ்பவர்களை பார்த்து நீ போட்டி கொள்ளவோ பொறாமை கொள்ளவோ வேண்டாம். உன்னை விட கீழ்நிலையில கஷ்டப்படுறவங்களை பார்த்து ஏளனமா பேசவோ எகத்தாளமாக நினைக்கவோ வேண்டாம். எப்பவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் நன. உன் ஆன்மா நிச்சயமாக பலப்படும். உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா முன்னேற்றத்தை கொடுப்பேன்றத உறுதியா நம்பு. தேவையில்லாம பழி வாங்குவதும் பாவம் செய்வதும் ஒருத்தரை பார்த்து போட்டி போடுவதும் பொறாமை கொள்வதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீதான் கவனமா இருந்து உன் வாழ்க்கையை சரியா வாழணும்னு முடிவிடு. உனக்கான அன்பும் உனக்கான ஆசையும் உனக்கான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் உனக்கு கொடுக்க போறதையெல்லாம் கொஞ்சமா கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி அள்ளி தான் கொடுப்பேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னிடமிருந்து தாராளமாக நீ எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு தேவைக்காக உன்னை சுற்றி உறவுகள் நிறைய பேர் கூடியிருந்து உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சும் கூட நீ அமைதியாகவே இருக்குன்றது எனக்கு சந்தோஷம்தான். தேவைக்காக உன்னை தேடி வரும் இந்த உறவுகளிடம் நீ எரிச்சல் படாம கோபப்படாம அமைதியாகவே அவர்களை சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் வந்ததை நினச்சி நிஜமாவே நான் பெருமைப்படுறேன். உன் வாழ்க்கையில எவ்வளவோ வலியும் வேதனையும், உன் மனசுல எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த உறவுகள் என்னென்னைக்கும் என்னென்னவோ செஞ்சு உன்னை மனசை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை நீ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. யாருக்கிட்டையும் இல்லைன்னு சொல்லவோ முடியாதுன்னு சொல்லவோ செய்யாம உன்னால முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. எப்போ அவர்கள் தேவை முடிஞ்சு போகுதோ அப்போது அவர்கள் உன்னை தூக்கி எரிஞ்சிடுவாங்கன்னு தெரிஞ்சும் கூட உன்னாலான எல்லா நன்மைகளையும் நீ எல்லாருக்கும் செய்வது ஒரு விதத்துல கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. எதுவுமே
அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. நீ அமைதியாக கண்களில் நீரோட தனிமையாக உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இதையெல்லாம் யோசிக்கிறது எனக்கு தெரியும். இப்போதே உன்னுடைய நிலைமைய இந்த வராகியம்மா கண்டிப்பாக மாற்றி காட்டுறேன். அது வரைக்கும் என்னுடைய அன்பை உனக்கு முழுமையாக நான் தந்துக்கிட்டே தான் இருப்பேன். என் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இது அனைத்தையும் உன்னால் கடந்து வர முடியும். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீயும் எத்தனையோ தெய்வத்தை வணங்கிட்டு எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டு கடைசியில் இப்போ என்னை நாடி தேடி வந்திருக்கிறாய். கண்டிப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியாக வாழ வைப்பேன். அதற்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நினச்சி வருந்தாதே, பயப்படாதே, தயங்காதே, கலங்காதே என் செல்லமே. ஒரு விஷயத்துக்கான முடிவை உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சாலும் தைரியமாயிடு. நீ முடிவுகளை தைரியமாக தனியாக எடுக்க துவங்கிட்டனாலே அந்த முடிவை வெற்றிகரமாக முடித்து கொடுக்க வேண்டிய வேலையை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். ஆனால் எந்த விஷயமும் நீ நினச்சவனே நடக்கணும்னு ஆசைப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா ஒவ்வொன்றையும் சரியான நேரங்காலம் பார்த்து நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். கண்டிப்பாக நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன்னு நம்பிக்கை வை. உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு நல்லா தெரியுமென்னு செல்லமே. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு சொல்கிறது போல உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் உன்னை நோக்கி வராமல், எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை நெருங்கி வராமல் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா சூழல்களிலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் இருக்கேன்னு என்னை முழுசாக நம்பு. எல்லாருக்கும் நீ நல்லதையே நினைக்கிற, ஆனால் உனக்கு யாரும் நல்லது நினைக்கவும் மாட்றாங்க, நன்மையை செய்யவும் மாட்றாங்களேன்னு யோசிக்கிறியா? உனக்கான நன்மையை செய்வதற்கு மனிதர்கள் இல்லாட்டி என்ன, இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். நீயும் சந்தோஷமாக அமைதியாக மன நிறைவோடு உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நான் மறுபடியும் உனக்கு சொல்கிறது ஒரு விஷயம்தான். உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக மாறுது. அதனால் உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனிச்சுக்கிட்டு எப்போதுமே உன் எண்ணம் உயர்வாகவும் சரியாகவும் நேர்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ முன்பு இருந்ததை விட இப்போ உன் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தான் வந்திருக்கு. அதனால் இனிமேலும் எதிர்மறை எண்ணங்களை நினச்சி கவலைப்படாமல் அது உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விடாமல் நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கை வாழ பழகு. உன்னுடைய உறவுகளில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நல்லபடியாக சரியாகணும்னு ஆரோக்கியத்துக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாய் அல்லவா? அவங்களுக்கு நல்லபடியாக உடம்பு சரியாகி நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னையும் உன்னுடைய உடம்பையும் கூட நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ. உன் திறமையை உணர்ந்து உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூட வந்து சேருவாங்க. உனக்கு நல்லது நினைக்கிறவங்க எப்போவுமே உன் கூடவே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நீ போராடுற கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. இத்தனை நாளாக உன் எதிர்காலம் எப்படி அமையணும்னு நீ ஆசைப்பட்டியோ அப்படியே நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இனிமே நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்லமே. இத்தனை காலமாக நீ அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தே உன் வாழ்க்கை போயிடுச்சு. இப்போது உன்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும்படியாக உன் வாழ்க்கை இருந்தாலும் கவலைப்படாத. முதல்ல இருந்து இத்தனை காலமாக நீ பட்ட கஷ்டம் அனைத்துக்கும் நான் உனக்கு ஒரு முடிவை கொடுத்துட்றேன். இனிமேலும் அடுத்தவங்களுக்காக வாழாம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பி. நீ அனுபவிச்ச கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் எல்லாமே உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரிய போறதில்ல. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீ நல்லா இருக்க சந்தோஷமா இருக்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் மனசில் இருக்க வலியும் வேதனையும் கஷ்டமும் எனக்கு தானே தெரியும். மனிதர்களுக்கு மனித பிறவிங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. உனக்கு அந்த பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவி உனக்கு ஒரே ஒரு முறைதானே வாழ்க்கையை தந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இது ஒரே ஒரு வாழ்க்கைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில்
எல்லாவற்றையும் நிரந்தரமாக வைத்து கொள்ளவும் நிம்மதியாக வாழவும் தயாராகு. நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில நான் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறேன். நீ என்னையே நம்பி இருக்கும்போது நான் நிச்சயமாக உன்னை கரையேற்றிடுவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்னு நம்பு. உன் மனசுக்குள்ள என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்திருவேன். என்னுடைய மந்திரம், அதாவது ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உன்னை கவசம் போல காக்கும் என் செல்லமே. தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் பிரச்சனையின் உச்சத்தில் இருந்தாலும் கூட நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திருவேன். என் அனுமதி இல்லாம எந்தவித கெடுதலும் உன் வாழ்க்கையில உன்னை நெருங்க விட மாட்டேன். எப்பவும் கவனமா இருக்கணும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையில நடந்து உன்னை ஏமாத்தலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம். ஆனா நீ ஒருபோதும் அசாத்தியமாக தைரியமாக இருந்து அதை ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. நீ கவனமாக இருக்கும்போது யார் உன்னை ஏமாத்த வந்தாலும் கஷ்டப்படுத்த நினைச்சாலும் நீ அதை கவனமாக அழகாக தவிர்த்து விடு. உன் உடம்புக்கும் மனசுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ உன் வாழ்க்கையில அனுமதிக்காதே. நல்ல உணவுகளை சாப்பிடு, நல்ல உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோ. தேவையில்லாத பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்காதே. நல்லதை சாப்பிட்டு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒழுக்கமான பிள்ளையாக நீ இருந்தாதான் என்னுடைய ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு அடுத்தவங்களை பார்த்து ஏதாவது தப்பான வழியில போறதும் ஆசைங்கிற சூறாவளியில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதும் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. இத்தனை நாளா கஷ்டங்கிற முதல் படியை தாண்டி இப்போதுதான் வாழ்க்கையின் 2வது படிக்கு நீ வந்திருக்க. இப்போது உன் உடம்பிலும் உணவிலும் நீ கவனம் செலுத்தணும். உடல் நலம், மனம் நலம், நல்ல பண்புகள் இது எல்லாமே உனக்குள்ள இருந்தாதான் நீ ஆசைப்பட்டது போல எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை நல்லா தைரியமாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நல்ல பண்புகளோட நல்ல ஒழுக்கத்தோட நல்ல செயலை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. மற்றவங்களை பார்த்து மகிழ்ச்சியை வெளியே தேடாம உனக்குள்ளேயே தேடிக்கோ என் செல்லமே. உன் மனசுக்குள்ளதான் நான் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இதுவரைக்கும் ஏற்கனவே நீ பல கஷ்டங்களை பார்த்து தான் வந்திருக்க. இனிமேலும் நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கான மகிழ்ச்சியான காலங்களை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். உன்னிடமிருந்து வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் தானாக வந்து சேரும். தடைகள் எல்லாம் விலகி போய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் மற்றவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ சொல்றதை கேட்டு உன் பேச்சை மதிச்சு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. உனக்கு எதிராக இனிமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது. என் மேல நீ நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா நல்ல மாற்றங்களும் உன் வாழ்வில் வருவதை உன்னால உணர முடியும் என் செல்லமே. உன் மனதை அழுத்தக்கூடிய ஒன்றை நீ யார்கிட்டையாவது போய் சொல்லணும்னு நினைச்சினா உன் மனசுல இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் மன பாரங்களையும் யாரிடமாவது பகிர வேண்டும் என நினைத்தால் அதை என்கிட்ட வந்து சொல்லு. மற்ற மனிதர்கள் யாரிடம் போய் உன் கவலையை சொன்னாலும் ஒருபோதும் அதுக்கு தீர்வு கிடைக்க போறதில்ல. நீயும் உன் கஷ்டங்களை சுமக்க முடியாம கவலைகளை தீர்க்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய எல்லா துக்கங்களையும் அறிந்த நானு இந்த முறை கண்டிப்பாக அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். உன் வாழ்க்கைய நீ நல்லா சிறப்பா வாழ்வதற்கான வாய்ப்பு நான் உருவாக்கி தர்றேன் என் செல்லமே. இதுக்கு மேலும் நீ எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது, மனசுல பாரத்தை சுமக்க கூடாது. எந்த விஷயத்தை நினைச்சா உனக்கு சந்தோஷமா இருக்குமோ, எந்த விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயத்துல மனசை ஈடுபடுத்து. உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களையும் மற்றவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தையும் நினைச்சு இரவு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய். இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில குறுக்க வரவே விடமாட்டேன். உன் துக்கத்தை எல்லாம் தாண்டி நீ நிம்மதியாக சுகமாக வாழும்படியும் சந்தோஷமாக தூங்கும்படியும் மன நிம்மதி அடையும்படியும் மகிழ்ச்சியாக காலையில எந்திரிக்கும்படியும் எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரமுமே கூட நான் உனக்கு துணையாக நின்று அருள் புரிய போறேன். கனவிலும் நினைவிலும்
நிஜத்திலும் உன் வாழ்க்கையிலும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் எதையுமே கவனிக்காம இருக்கேன்னு மட்டும் நினச்சிடாத. எல்லாமே என் அனுமதிப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில் கர்ம வினைகள் என்பது நிச்சயமான ஒன்றாகிவிட்டது. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும்ன்றதை மறந்துடாம எல்லாருக்கும் எப்போதும் நன்மையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அந்த நன்மையவே உனக்கு இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும்படி செய்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் தங்கமே.